கொலஸ்ட்ரால் என்றா என்ன என்று சொல்லியும் அதிகமான கொலஸ்ட்ரால் இருக்கேக்க சாப்பாட்டு மூலம் எப்படி இதை கண்ட்ரோலில் வச்சு கொள்ளலாம் என்று சொல்லியும் பார்ப்போம். நான் ஜேசுகுமாரி ஜெபனேசன், டயட்டிஷியன் அசிஸ்டன்ட் ப்ராக்டிஷனராக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறேன். இது குருதியில் காணப்படுகிற ஒரு வகையான கொழுப்பு லிவரில் உருவாக்கப்படுது. 2 வகையான புரதத்தால் இது குருதிக்கூடாக கொண்டு செல்லப்படுது. அதாவது எல்டிஎல் என்ற புரத கூறால் லிவரில் உருவாக்கப்படுற கொலஸ்ட்ரால் கலங்களுக்கு கொண்டு செல்லப்படுது. ஹெச்டிஎல் என்ற புரதத்தால் அதிக அளவில் உடலில் உள்ள கொலஸ்ட்ரால் ஈரலுக்கு கொண்டு செல்லப்பட்டு உடைக்கப்படுது. அப்போ எல்டிஎல் என்ற இதால் புரதத்தால் கரி பண்ணுறப்படுற கொலஸ்ட்ரால் அதிகமாக இருந்தால் இந்த குருதி குழாய்களில் அடைப்பு ஏற்படுத்தி ஹார்ட் அட்டாக் அல்லது ஸ்ட்ரோக் போன்ற வியாதிகள் ஏற்பட காரணமாக இருக்குது. உடலில் கொலஸ்ட்ராலோட அளவு அதிகமாகிறதுக்கு என்ன காரணங்கள் என்று பார்த்தோம்னா, உடல் எடை அதிகமாக இருக்கிறது, அதிகளவு சேச்சுரேட்டட் ஃபேட் ஒரு வகையான கொழுப்பை நாங்கள் அதிக அளவில் எடுத்துக்கொள்வது, ஸ்மோக் பண்ணுறது, அடுத்தது ஆக்டிவ் இல்லாமல் இருக்கிறது, இவைகள் காரணமாக இருக்குது. இதோட கூட பேரண்ட்ஸுக்கு இருக்குமென்று சொன்னால் பிள்ளைகளுக்கு இது கடத்தப்பட்டு கொலஸ்ட்ரால் அதிகமாகிறதுக்கு சில ஆட்களுக்கு காரணமாகவும் இருக்குது. அப்படி என்று சொன்னால் உடலில் கொலஸ்ட்ரால் அதிகமாக இருந்தால் உணவு மூலமாக எப்படியாக இதோட அளவை குறைக்கிறது என்று சொல்லி பார்ப்போம். முதலாவது சரியான கொழுப்பை சாப்பிட்றது. சின்னனாக நாங்கள் ஏற்படுத்துகிற உணவு முறை மாற்றம் பெரிய அளவில் ஒரு தாக்கத்தை கொண்டரும். கொழுப்புகள் 2 வகையான கொழுப்பு, அதாவது நிரம்பிய கொழுப்பு சேச்சுரேட்டட் ஃபேட், நிரம்பாத கொழுப்பு அன்சேச்சுரேட்டட் ஃபேட் என்று சொல்லி இருக்குது. இந்த நிரம்பிய கொழுப்பை அதிக அளவில் சாப்பிட்றது கொலஸ்ட்ராலோட அளவை உடலில் அதிகரிக்க வழி செய்யும். அப்போ இப்போ நிரம்பிய கொழுப்புள்ள உணவுகள் என்று பார்த்தோம்னா இறைச்சி, மற்றது அனிமல்ஸில் இருந்து புறப்படுற பால், முட்டை, இதுகளில் அதிக அளவு சேச்சுரேட்டட் ஃபேட் காணப்படுது. அப்போ நாங்கள் அப்படியான சாப்பாடுகளை எடுக்கல அளவோடு நாங்கள் எடுக்கணும். அதிக அளவில் எடுக்க இந்த அதிக அளவு சேச்சுரேட்டட் ஃபேட் எடுக்கப்படுறதால கொலஸ்ட்ராலோட அளவு அதிகரிக்கும். அதே மாதிரியாக இதுக்கு பதிலாக நல்ல கொழுப்பு நாங்கள் அதிக அளவில் எடுக்கிறது உதவியாக இருக்கும், அதாவது அன்சேச்சுரேட்டட் நிரம்பாத கொழுப்பு. அப்போ இது அதிகமுள்ள உணவுகள் என்ன என்று சொல்லி பார்த்தோம்னா நட்ஸ், சீட்ஸ், அவக்காடோ, இந்த நட்ஸ் சீட்ஸுகளில் இருந்து பெறப்படுற எண்ணெய்கள், மற்றது மீன், இவற்றில் அதிக அளவு அன்சேச்சுரேட்டட் ஃபேட் இருக்குது. இவற்றை நாங்கள் எடுக்கல எங்களோட கொலஸ்ட்ராலோட அளவு குறையும். அதை விட இந்த சேச்சுரேட்டட் ஃபேட்டை நாங்கள் பதிலாக இதை எடுக்கல அதோட அளவை நாங்கள் குறைச்சி கொள்ளக்கூடியதாக இருக்கும். இதோட கூட பாம் ஆயில், கோகோனட் ஆயிலையும் அதிக அளவு சேச்சுரேட்டட் ஃபேட் இருக்கிறதால நாங்கள் அதை அளவோடு எடுக்கிறது அவசியம். இதை நான் நடைமுறையில் விளங்கப்படுத்தணும்னு சொன்னால், நான் ஒரு மின்ஸ் மீட் பேக்கெட் வாங்கினான் சமைக்கிறதுக்கு. இதில் ஒவ்வொரு இந்த ஃபுட் லேபிளை நாங்கள் வாசித்தா அதில் நாங்கள் இவ்வளவுக்கு இந்த ஃபேட் இருக்குன்னு சொல்லி நாங்கள் கண்டுகொள்ளக்கூடியதாக இருக்கும். இதில் நியர்லி 500 கிராம் பேக்கெட். இதில் இருக்கிற ஃபேட்டோட அளவு 16.2 கிராம் ஃபேட்டும், அதில் உள்ள சேச்சுரேட்டட் ஃபேட் 6.9 கிராம். இது இந்த ஃபுட் லேபிள் எப்போவுமே 100 கிராமில் 100 கிராமில் இவ்வளவு இருக்குன்னு சொல்லித்தான் இந்த லேபிளில் போடப்பட்டிருக்கும். அப்போ ஒவ்வொரு 100 கிராமிலையும் 16 கிராம் ஃபேட், அதுலேயும் நியர்லி 7 கிராம் சேச்சுரேட்டட் ஃபேட். இதை நீங்கள் விசிபிளாக பார்க்கணுமெண்டா நான் 3 பேக்கெட் நியர்லி 3 பேக்கெட் 1.5 கிலோன்னு சொன்னால் அதை நான் வாங்கி சமைக்கல அதில் இருந்து இவ்வளவு ஃபேட் நான் எடுத்தேன். இதில் இருந்து வந்த கமெண்ட்ஸ் அம்மா இவ்வளவு ஃபேட்டையும் எடுத்தால் சாப்பாடு டேஸ்ட்டாக இருக்காதுன்னு சொல்லி. ஆனால் அதுதான் லைஃப் ஸ்டைல்ன்னு சொல்கிறது. இப்போ எதை நாங்கள் பழக்கிக்கொள்கிறோமோ அதுக்கு நாங்கள் அடாப்ட் பண்ணிடுவோம். அப்போ நாங்கள் ஃபேட்டுள்ள மீட்டுகளில் மேக்சிமம் அந்த விசிபிளாக இருக்கிற ஃபேட்டுகளை எடுத்து வாங்கணும். அப்படி இல்லை வாங்கிட்டோம்னு சொன்னாலும் எங்களோட
குக்கிங் டெக்னிக்ஸில் வந்து அந்த ஃபேட்டை ஓரளவுக்கு நீக்கிட்டு நாங்கள் சமைக்கிறது அவசியம். அதே மாதிரி இந்த செடர் சீஸ் எல்லாருமே நாங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுறது. இதை நான் எடுத்து பார்க்க 100 கிராமில் இதில் இருக்கிற ஃபேட் வந்து 34 கிராம். அதுலேயும் சேச்சுரேட்டட் ஃபேட் வந்து 21 கிராம். அப்போ இந்த ஃபுட் லேபிளை நாங்கள் வாசிக்கிறதன் மூலம் இதை நாங்கள் எவ்வளவுக்கு சேச்சுரேட்டட் ஃபேட் நாங்கள் எடுக்கிறோம்ன்றதை பார்த்து நாங்கள் அதை அளவோடு எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். நார்மலாக இந்த சமைக்கப்பட்ட சாப்பாடுகளுக்கும் ஃபுட் லேபிள் போட்டிருக்கும். அதில் ரெட்டில் போட்டிருக்குமென்று சொன்னால் அதை நாங்கள் கவனமாக எடுக்கணும். அதாவது எடுக்காமல் விடுறது அல்லது ஒரு சிறிய அளவில் எடுக்கிறது அட்வைசபிள். இப்போ ஒவ்வொரு 100 கிராமுக்கும் 5 கிராமுக்கு மேலே இருக்குமெண்டா அதுக்கு வந்து ரெட்டில் மார்க் பண்ணியிருக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு 100 கிராமுக்கும் 1.5 கிராமை விட குறைவாக இருந்தால் க்ரீனில் மார்க் பண்ணப்பட்டிருக்கும். அப்போ நாங்கள் க்ரீனுண்டா ஓரளவுக்கு நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அதே மாதிரி ரெட்டுண்டா எடுக்காமலோ அல்லது எடுக்கைக்குள்ள சிறிய அளவில் எடுக்கிறது சுட்டி காட்டுறதாக இருக்கும். அடுத்தது வந்து அதிக அளவு நார்ச்சத்துள்ள உணவுகளை எடுக்கிறது உடலில் உள்ள கொலஸ்ட்ரோலை குறைக்கிறதுக்கு உதவி செய்யும். நார்ச்சத்துள்ள உணவுகள் அன்னைக்குள்ள பழங்கள், காய்கறிகள், அதாவது ஒரு நாளைக்கு 5 வகையான பழங்கள், காய்கறிகள் சாப்பிடுவது அவசியமாக இருக்குது. எந்த அளவுன்னு சொன்னால் ஒரு போர்ஷன் வந்து 2 கையளவு கீரைகள் அல்லது ஒரு கைப்பிடி அளவு ஒரு எந்த வகையான காய்கறியோ பழங்களோ அதில் வந்து அடங்கும். அப்போ 5 வகையான 5 போர்ஷன் காய்கறிகள், பழங்கள், நார்ச்சத்துள்ள உணவுகள் எடுக்கணும். இந்த காய்கறிகள், பழங்களை விட முழு தானியங்களும் வந்து எங்களுக்கு கொலஸ்ட்ரோலை அளவோடு வச்சுக்கொள்கிறதுக்கு உதவியாக இருக்கும். முழு தானியங்கள் என்று பார்ப்போம்னு சொன்னால் நாங்கள் என்ன மாச்சத்துள்ள சாப்பாட்டை சாப்பிட்றோம்ன்றாலும் அது முழு தானியங்கள்லேருந்து பெறப்பட்ட உணவுகளை நாங்கள் சாப்பிட்றது. இப்போ அரிசியிலேருந்து பெறப்பட்ட உணவோ அல்லது இப்போ கோதுமை அல்லது சப்பாத்தி ஃப்ளார்ன்னு சொல்லி எல்லாம் வாங்குவோம். அப்போ பெஸ்டாண்டு வாங்குவோம். அப்போ வந்து அதில் ஹோல் மீல் அல்லது 50-50 அல்லது ஒயிட்ன்னு மென்ஷன் பண்ணியிருக்கும். அந்த ஒயிட்ன்றது வந்து தானியங்களோட அந்த வெளி தோல் அகற்றப்பட்டு முளைகள் அகற்றப்பட்டு தனியாக அந்த எண்டோஸ்பெர்ம்னு சொல்லப்படுற அந்த தானியத்தில் அந்த பகுதியிலேருந்து பெறப்பட்டது தான் அந்த வெள்ளை உணவுகள். அதால் தான் வந்து நாங்கள் எப்போவுமே முழு தானியங்கள், அதாவது அதில் உள்ள நார்ச்சத்து வந்து இந்த கொலஸ்ட்ரோலை குறைக்கிறதுக்கு எங்களுக்கு உதவியாக இருக்கும். அப்போ தானிய உணவுகள் எடுக்கல அப்படியா முழு தானியங்களில் இருந்து பெறப்பட்ட உணவுகளை எடுக்கிறது கொலஸ்ட்ரோலை குறைக்க உதவும். அதோட கூட பருப்பு வகைகள், லென்டில்ஸ், சிக்பீஸ், கொண்டக்கடலை, பயறு, உளுந்து இதுகளை வந்து நாங்கள் சேர்த்துக்கொள்வது அந்த நார்ச்சத்தும் வந்து கொலஸ்ட்ரோலை குறைக்கிறதுக்கு எங்களுக்கு உதவியாக இருக்கும். இதை விட ஸ்டெனோல், ஸ்டீரோல் என்று சொல்லி சாப்பாடுகளில் ஆட் பண்ணப்பட்டிருக்கு. ஆய்வுகளின்படி இது வந்து கொலஸ்ட்ரோலை குறைக்க உதவுது. சாதாரணமான பிரெட் ஸ்ப்ரெட், யோகர்ட், சில வகையான ட்ரிங்க்ஸ் இதுகளில் வந்து இப்படியான பதார்த்தம் ஆட் பண்ணப்பட்டிருக்கும். அது வந்து மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கும். இதில் வந்து நாங்கள் 1.5 கிராமிலிருந்து 3 கிராம் அளவு ஒவ்வொரு நாளும் எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால் உடலில் உள்ள கொலஸ்ட்ரோலோட அளவை குறைக்கிறதுக்கு இது உதவியாக இருக்கும் என்று சொல்லி ஆய்வுகள் சொல்லுவது. இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோசனமாக இருந்தால் மற்றாக்களோட ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் போடுவீங்கன்னு சொன்னால் நாங்கள் வேறு வீடியோக்கள் செய்யக்குள்ள அது வந்து பிரயோசனமானதாக இருக்கும். நன்றி.